அன்பு நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா 2025 புத்தாண்டு. அதாவது 12 மாதங்களை கொண்ட இந்த 2025ஆம் ஆண்டில் சில முக்கிய கிரகங்கள் பயிற்சி ஆகுதுங்க. சில இல்லை, மிக முக்கியமான கிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆகுது. அதாவது 4 கிரகங்களின் பயிற்சியை தான் நம்ம உற்று நோக்குவது உண்டு. ஏன்னா அவங்க தான் லாங் டைம் வருடக்கணக்கில் ஒரு ராசியில் இருப்பாங்க. அந்த வகையில் சனியின் பெயர்வும் இந்த ஆண்டு நடைபெறுகிறது. குருவின் பெயர்வும் இந்த ஆண்டு நடைபெறுகின்றது. ராகு கேதுக்களின் பெயர்வும் இந்த ஆண்டு நடைபெறுகிறது. இந்த 4 பேரை தான் நம்ம ராஜ கிரகங்கள்னு சொல்கிறோம். இந்த 4 ராஜ கிரகங்களுமே பெயர்வு பெறுவதனால் இந்த ஆண்டு மிக முக்கிய ஆண்டாக கருதப்படுகுதுங்க. அவ்வளவுதான் விஷயம். இப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரகங்களின் நகர்வால் நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. 12 ராசிக்கும் நன்மை உண்டு, 12 ராசிக்கும் தீமையும் உண்டு. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு சில ராசிக்கு கொஞ்சம் கூடுதலாக தீமை உண்டு, ஒரு சில ராசிக்கு கூடுதலாக நன்மை உண்டு. அவ்வளவுதான் விஷயம். அந்த விதத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த 2025ல் நன்மையின் அளவு எந்த ராசிக்கு கூடுதலாக இருக்கும், அதாவது ஒரு டாப் 3 இல்லை டாப் 4 ராசிகள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். டாப் 4 ராசி நம்ம பார்த்துருவோம். ஏனைய ராசிக்காரர்களுக்கும் நன்மை உண்டு, ஆனால் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் கூடுதலாக உண்டு. அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில். அதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த கோச்சாரம் அப்படிங்கிறதே ஒரு 10% தான். நம்ம என்ன கற்றுனாலும் அது 10% தான். சரிங்களா? உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது, அதான் 90%. அதுவும் இதுவும் சேரும்போது தான் 100%. அப்போது உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கிடணும். இந்த இதில் சொல்லிட்டாங்க அதனால் நான் போய் தொழில் ஆரம்பிச்சிடுறேன், இதில் சொல்லிட்டாங்க அதனால் நான் போய் முதலீடு அப்படி போயிடக்கூடாது. அப்போ எதுக்குங்க இது சொல்கிறது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு கோச்சாரம் சிறப்பாக இருக்குது, தசாபுக்தியும் பார்த்துக்கிடுங்க, அதுவும் சிறப்பாக இருக்குன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க, வெற்றி உங்கள் பக்கம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, தசாபுக்தி தான் வெரி இம்பார்ட்டன்ட். இதை பார்த்துறதோடு நிறுத்தாமல் உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோசியர்கிட்ட பார்த்துக்கிட்டு உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் எந்த விஷயத்துலையும் இறங்குறது நல்லது. சரி, நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். 2025 கோச்சார பலன்களின் அடிப்படையில் டாப் 4 ராசிகள் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷபம், அதனை அடுத்ததாக துலாம். இந்த 2 ராசி நேயர்களும் ஒரு நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. நடைபெறுகின்ற அத்தனை கிரகங்களின் பெயர்களும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சாதகமாக அமைஞ்சிருதுங்க. ஆக ரிஷபராசி நேயர்களும் துலாம் ராசி நேயர்களும் இந்த ஆண்டோட நாயகர்கள்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த 2 ராசிக்காரங்க. அதனை அடுத்ததாக மகர ராசிக்காரர்கள். குறிப்பாக இந்த ஆண்டோட ஃபர்ஸ்ட் ஆஃப் முதல் ஒரு 5 மாதம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு. அதனை அடுத்ததாக தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டோட பிற்பகுதியில் பின் 5 மாதங்களில் நல்ல வளர்ச்சி உண்டு. அதாவது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, துலா ராசி நேயர்களுக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கும் இந்த ஆண்டு முழுக்கம் சூப்பர். மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டோட முதல் 5-6 மாதம் சூப்பர். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டோட பின் 6 மாதம் சூப்பர். ஆக மொத்தத்தில் இந்த 4 பேரும் ரிஷபம், துலாம், மகரம், தனுசு, இந்த 4 ராசி நேயர்களுக்கும் நன்மைகள் சற்றே கூடுதலாக நடைபெறுகின்ற அற்புத ஆண்டு இந்த ஆண்டு. நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.